शैलदासार्य कृपात्तमन्त्रम् श्रीदेवनाथार्य दयैकपात्रम् वेदार्थविज्ञम् सुगुणाभिरामम् नारायणार्यम् गुरुवर्यमीडे श्रीमते श्रीनारायण तातयार्य महादेशिकाय नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। குருபரம்பராயே நமஹ. ஞானமானது நித்தியம் அப்படின்னு சாதிச்சார். ஆனால் இப்போ அத்வைதிகள் சில ஆக்ஷேபம் பண்றார். ஞானம் நித்தியம் அப்படின்றது அவனும் ஒத்துக்கிறார். ஆனால் அந்த ஆத்மா, அந்த ஞானம் சொல்றது ஆத்மாதான், அது விபுவா இருக்கு, அது ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற. அதனால பல ஞானங்கள் கிடையாது அப்படின்னுட்டு அவனுடைய மதமாக இருக்கு. அதாவது ஞானம் அது நித்தியம், அது ஒரு ஞானம்தான், அந்த ஞானம் விபுவாக இருக்கும், அது தர்மி ஸ்வரூபமா இருக்கும். தர்மபூத ஞானம் ஒண்ணு கிடையாது, தர்மி ஸ்வரூபமா இருக்கும். அதனால அதுதான் ஆத்மா, வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்ற. அதுக்கு அவ தர்க்கமும் சொல்றா, அனுமானமும். பொதுவாக எந்த வஸ்துவுக்கு உற்பத்தி இருக்கோ அதுக்கு நாசம் இருக்கும். இப்படி உற்பத்தியும் நாசமும் இருந்ததுன்னாக்கா அது அனித்தியம் அப்படின்னு சொல்லுவோம். அது அனித்தியமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், இது அனித்தியம் சொல்லிட்டோமோ இல்லையோ, அதனால பலனா இருக்கலாம். இப்போ ஒரு கடம் படம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி வஸ்துக்கள், அச்சேதன வஸ்துக்கள் எல்லாமே உற்பத்தி ஆகிறது, நாசத்தை அடையிறது. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற கடம் இப்ப உடைஞ்சு போயிடுது. ஆனால் இது திருப்பதியில இருக்கிற கடம் உடைஞ்சு போயிடுது. காஞ்சிபுரத்துல ஒரு கடம் இருந்தாதான் அவனுக்கு அது தெரியும், அயம் கட அப்படின்னு தெரியும். இல்லைனாக்கா கடன்ற விவகாரமே வராம போயிடும். அதனால ஒரு கடப்படாதிகள்லாம் உற்பத்தியும் இருக்குது, நாசமும் இருக்குதுன்றதுனால அவைகள்லாம் அனித்தியங்களாகவும் பலவாகவும் உள்ளன அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஞானம், ஆத்மாவாகிற ஞானம், தர்மி ஸ்வரூபமாகிற ஞானம், விபுவா இருக்கிற ஞானம், இது தர்மபூத ஞானம்னு அவ ஒத்துக்கல. இது நித்தியமா இருக்கு, நித்தியமா இருக்கு, அதுக்கு உற்பத்தியும் கிடையாது. உற்பத்தி இல்லாததுனால நாசமும் கிடையாது. அது ரெண்டும் இல்லாததுனால இது ஒரே ஒரு ஞானம் தான் இருக்கு, பல ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அவ நம்மளை பார்த்து கேட்கிறா அத்வைதிகள்லாம். அதற்கு அனுமானம் சொல்ற, சம்வித்து ந நானா, இந்த ஞானமானது ந நானா, நானான்னா பல, பல இல்லை, பலவிதமான ஞானங்கள் கிடையாது. உற்பத்தி ரகிதத்துவ நாசரகிதத்துவ, உற்பத்தி இல்லாததுனால அல்லது நாசம் இல்லாததுனால எது பல உள்ளனவோ, பலவாக உள்ளதோ அது உற்பத்தி, அது உற்பத்தியோட கூடினதா இருக்கு. அதே மாதிரி நாசவஸ்தா இருக்கு. எப்படின்னா யதா கடாதி அப்படின்னு அனுமானம் சொல்றான். சம்வித்து நானா உற்பத்தி ரகிதத்வா நாச ரகிதத்வாத்வா, இதுக்கு உற்பத்தி இல்லை, இதுக்கு உற்பத்தி இல்லை ஞானத்துக்கு. அது மாதிரி நாசமும் இல்லை. எதுக்கு பலவாக பகுத்துவம் இருக்கோ, பலவாக எது இருக்கிறதோ அது உற்பத்தியோடு கூடினதா இருக்கும், நாசத்தோட கூடினதா இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அது லோகத்துல ஒரே மாதிரி இருக்காது, பல இதுவா இருக்கும் கடாதிகள்லாம். ஆனால் இந்த ஞானமானது அப்படி இல்லை அப்படின்னு அவள் சொல்றாரு.
அத கண்டனம் பண்ணணும். அதுக்கு அவன் இன்னும் சிலதெல்லாம் சொல்றாரு. ஓ நித்தியத்துவம் இருக்கட்டும், நாம கேட்கிறோம் நித்தியத்துவம் இருக்கட்டும், ஆனால் காலபேத கிருதமான சர்வ விவகார நிர்வாகம் இருக்கா இல்லையா, நித்தியமா இருந்தா கூட காலபேதத்தை கெட்டு பல விவகாரங்கள்ல நிர்வாகம் பண்ணலாம். அந்த மாதிரி இப்ப ஞானம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இந்தூர்ல இருக்கேன். இந்தூர்ல அரியன் ஸ்ரீபாஷத்தை பத்தியோ தத்தம் தாகலாவை பத்தியோ எதையோ சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப காஞ்சிபுரத்துல இருக்கவங்க தத்தம் தாகலாவுக்கு ஞானம் இருக்கா இல்லையா, அவனுக்கு இந்த தேச பேதகிருதமா, இந்த தேசம் வேற அந்த தேசம் வேற, இந்த தேசத்துல இருக்கிற ஞானம் வேற அந்த தேசத்துல இருக்கிற ஞானம் வேற. ஞானம் வேறன்னாக்க நான் ஒரு மாதிரி புரிஞ்சுட்டு இருப்பேன், அவர் ஒரு மாதிரி புரிஞ்சுட்டு இருப்பேன். நிறைய பதில் சொல்ல போனோம் அதெல்லாம். அதனால தேச பேதத்தை இட்டு அனைத்து விவகார நிர்வாகத்துக்கோசரம் அநேகமா ஒத்துக்கலாமே, பல விதமான ஞானம் ஒத்துக்கணும். இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஒரே விஷயம்தான். ஒரே விஷயமா இருந்தா கூட ஒரு சுவாமிக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு அதை பத்தி, அடையனுக்கு ஓரளவு தெரியாது, இன்னொருத்தருக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன் அது? இப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஞானம் தான் இருக்கு. ஒரே மாதிரி ஞானம் இருக்கிறதுனால இந்த மாதிரி பேதமா இருக்கலாமே. ஆனா பல விதமான பேதமா இருக்குது. ஒரே விதமான ஞானம் தான் சுருட்டியானாக்க அப்ப என்ன ஆகும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா உங்களுக்கும் ஞாபகம் வரணும், எனக்கு இது ஞாபகம் போயிடுச்சுன்னா உங்களுக்கும் ஞாபகம் போயிடணும். அந்த மாதிரி இல்லையே லோகத்துல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா தான் இருக்கு. அதுக்கு நாம என்ன சொல்லுவோம், அவளுடைய கர்ம சம்பந்தத்தினால இந்த மாதிரி பல பேதங்கள் அப்படின்னு நாம சொல்லுவோம். அத மாதிரி இப்ப நீ என்ன சொல்லுவேன், இன்னொன்னு நையாயிகர் என்ன பண்ணா பரமாணுன்னு சொல்றான். பரமாணு நித்தியம்தான். அந்த பரமாணுல இருந்துதான் இந்த பிரபஞ்சமே உற்பத்தி ஆகிறது. பரமாணுல இருந்துதான் பிரபஞ்சமே உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு நையாயிகன் சொல்றான். அதற்கு அவளே ஒரு விஷயம் சொல்றான். இப்ப இந்த பிரபஞ்சமே பரமாணுல இருந்து உற்பத்தி ஆகுது, ஒரே ஒரு பரமாணுல இருந்து உற்பத்தி ஆச்சா அல்லது பல பரமாணுக்களா அப்படின்னு கேள்வி வருமே. அதற்கு என்ன சொல்லுவ நீ? ஏன்னா ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு பரமாணு வச்சுக்கணும், ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒரு பரமாணு வச்சுக்கணும். அதனால இவ பல பரமாணுக்கள்னு அவ ஒத்துன்னு இருக்கா. அதனால் ஒண்ணுதான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? பலன்னு சொல்லிட்டு போலாமே, ஒன்றுன்னு சொல்ல முடியாதே அப்படின்னுட்டு நாம கேட்டோம்னா அவ இது நையாயிக்கால் மாதிரி நம்ம கேட்டாக்கா அதுக்கு அவ என்ன சொல்ற, அந்த வார்த்தையே எங்களுக்கு வேண்டாம், நாங்க அப்படி நிகழ் பரமாணுல யாரு உண்மைன்னு சொன்னா அதான் பொய்யா இருந்துச்சு. பொய்யான பரமாணு ஒண்ணு இருந்தா என்ன, பலம் இருந்தா என்ன? ஒண்ணு இருந்தானா பலம் இருந்தான்னா எப்பயும் போகட்டும், எங்களுக்கு அதை பத்தி சிந்தனையே இல்லை. அதனால நாங்க அந்த சிந்தனையில நாங்க போகலையே. அதனால எல்லாம் பொய் தான் எங்களுக்கு. பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், அது விபுவா இருக்கு. அது எப்படின்னாக்க அதுதான் ஞானம், தர்மி ஸ்வரூபம். அது நையாயிகள் ஆகாசத்தை ஒத்துன்றிருக்கா, ஆகாசம் விபு, அது நித்தியம் அப்படின்னு அவ ஒத்துன்றிருக்கா. ஆனால் அந்த ஆகாசம் நித்தியமா இருந்தா கூட விபுவா இருந்தா கூட இவன் நம்ம ஊர்ல இருந்து நம்ம பாக்குற ஆகாசம் வேற, உங்க ஊர்ல இருந்து நீங்க பாக்குற ஆகாசம் வேற, வேற ஊர்ல இருந்து பாக்குற ஆகாசம் வேற. அதனால இதெல்லாம் தேச பேதகிருத விவகாரம் இருக்குமா இல்லையோ, அதுவே போதும். நானார்த்தம் வேண்டாம். நானார்த்தம் பல ஞானங்கள் பல ஆகாசங்கள்னு எப்படி ஒத்துக்க மாட்டோமோ அந்த மாதிரி பல தர்மபூத ஞானம்னு வேண்டாம், பல ஞானம்னு வேண்டாம். அவ தர்மபூத ஞானத்தை இருக்கவே இல்லவா, தர்மி ஸ்வரூபம் தான். அந்த சுரூப ஞானம் தான் நாங்க சொல்றோம். நீ இல்ல இல்ல நாங்க தர்மபூத ஞானத்தை தான் நாங்க சொல்றோம்.
நீ தர்மி ஸ்வரூபத்தை சொல்லிட்டு இருக்க. அதனால இது எப்படி நீ வந்து பல ஞானங்கள் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நாம கேட்டா அவ என்ன சொல்ற, நாங்கதான் அதை ஒத்துக்கலையே. தர்ம தர்மி பாவம் எங்க இருக்குது? தர்ம தர்மி பாவம்னா நீ என்ன சொல்லணும், அகம் அப்படின்னு சொன்னாக்கா நான். இந்த நான்றது அகமர்த்தம், இதான் ஆத்மா நம்ம சித்தாந்தம். அந்த ஆத்மஸ்வரூபமானது ஞானஸ்வரூபமா இருக்கு. அந்த ஞானஸ்வரூபத்துக்கு தர்மபூத ஞானமானது இதுவா இருக்கு, சுபாவமா இருக்கு. அது தர்மி, இது தர்மம் அப்படின்னு நாம் சொல்றோம். ஆனால் அவளோ அந்த மாதிரி நாங்க ஒத்துக்கவே இல்லையே அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். அது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. அதனால இந்த ஒண்ணுத்தை வச்சு நாங்க சொல்றதுனால உங்க தர்மபூத ஞானம் யாருக்கு வேணும்? ஆக ஒரே ஒரு ஞானம், அது விபுவா இருக்கு, அதுவே ஆத்மஸ்வரூபம், அது பல கிடையாது, அது நித்தியம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா. அதை கண்டனம் பண்ற இந்த ஸ்லோகத்தினால. அதுவே தவறு நீ சொல்றது. நீ வந்து இந்த உற்பத்தி நாசம்ன்றது இல்லைன்னு சொல்லாத. தர்மபூத ஞானம் நித்தியம்தான், ஆனால் அதுக்கு உற்பத்தி நாசம் உண்டு. எப்படி அது தெரியும்? அனுபவம் தான், அனுபவம் தான். இந்த ஸ்லோகத்தை சேவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு முடிச்ச உடனேதான் இந்த ஸ்லோகத்தினால எவ்வர்த்தம் சொல்லப்பட்டது அப்படின்னு நமக்கு ஞானம் வருது. இப்ப ஞானம் உற்பத்தி ஆச்சா இல்லையா? அது இன்னைக்கு ஒரு நாள் கேட்டோம், நாளைக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், 2 நாள் கழிச்சு தொட்டே பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க, மறந்து போயிடுறது. மறந்து போயிட்டா அந்த ஞானத்துக்கு நாசம் வந்துட்டா இல்லையா? இது அனுபவ சித்தம் தானே, அனுபவ சித்தம். அனுபவ சித்தமா போயிடுவே. இத வந்து நீ பொய் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுனால உற்பத்தி இல்லை நாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அனுபவம், அனுபவ சித்தம். அது மட்டும் இல்ல, ஞானம் ஒண்ணுதான் நீ சொல்ற. ஒண்ணுதான் சொன்னாக்க ஒருத்தனுக்கு ஞானம் உற்பத்தி ஆச்சுன்னா எல்லாருக்கும் ஞானம் உற்பத்தி ஆகணும். அது மாதிரி ஒருத்தனுக்கு ஞானம் நஷ்டமா போயிடுதுன்னா எல்லாருக்கும் ஞானம் நஷ்டமா போகணும். அந்த மாதிரி லோகத்துல இல்லையே. எனக்கு ஞானம் இருக்கு, உங்களுக்கு ஞானம் இருக்கு, இன்னும் மகன்களுக்கெல்லாம் நல்ல ஞானம் இருக்கு. ஆனால் அதுல தாரதமியத்தை பார்த்துட்டு இருப்போம். நம்ம எல்லாருக்குமே ஞானம் இருந்தாலும் தாரதமியத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம். தாரதமியத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த ஞானமானது உற்பத்தி வத்தா இருந்தாதான் ஒத்துக்க முடியும். ஏன்னா தாரதமியன்றது எப்படி வரும்? அது வந்து உற்பத்தி இருக்குது நாசம் இருக்குன்னு சொன்னாதான். ஏன்னா ஐயாவகத்த சுவாமி 1896லயோ 97லயோ அவதரிச்சார். சுவாமி 95லயோ இன்னும் அவதரிச்சார். அவர் காலக்ஷேபம் பண்ணது அவருடைய 17-18 வருஷத்துல. அவருக்கு அந்த மாதிரி. நமக்கு 1986 காலக்ஷேபம். சுவாமி காலக்ஷேபம் பண்ணி 70 வருஷம் கழிச்சுதான் அடியனுக்கு இங்க காலக்ஷேபமா ஆயிருக்கு சுவாமி திருடுவார். அப்போ சுவாமியினுடைய யோக்கியதை எங்க, அடியனுடைய யோக்கியதை எங்க? அதனால இப்படின்னா எடுத்து அந்த சுவாமிக்கு ஞானம் வந்தது. அந்த ஞானத்தை கொண்டு நிறைய காலக்ஷேபம் சாதிச்ச. அப்படி சாதிக்கவே அவருக்கு என்ன வந்துச்சு? உள்ள ஞானம் நிரூபணமா போயிடுச்சு. நமக்கு அத மாதிரி இல்லையே. அதனாலேயே தாரதமியம் இருக்கு, உற்பத்தி நாசங்கள்லாம் இருக்கு. அதனால ஒருத்தருக்கு ஞானம் உற்பத்தி ஆச்சுன்னா எல்லாருக்கும் ஞானம் உற்பத்தி ஆகணும் உன் பட்சத்துல. அது மாதிரி ஒருத்தருக்கு ஞானம் போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் ஞானம் போயிடணும். அந்த மாதிரி இல்லையே. அதனால நீ வந்து இது பகு இல்ல, பல ஞானங்கள் இல்லைன்னு நீ சொல்றது எப்படி தெரியுமா? வன்னி நெருப்பானது அனுஷ்ணம், உஷ்ணமற்றது அப்படின்னு நீ சொல்ற மாதிரி இருக்கு. அதனால இது பாதம், பாதங்கிற தோஷம் இதுல. இது இந்த ஹேத்து நீ சொல்றது உற்பத்தி ரகிதத்வாத் நாசரகிதத்வாத், உற்பத்தி இல்லாததுனால ஞானமானது இது நித்தியம் ஏக்கம் அப்படின்னு நீ சொல்றதே பாதிதமா போயிடுது.
இது பாதம்னு ஒரு ஹேத்து. இந்த ஹேத்துவானது உற்பத்தி விதத்துவே இல்லையே, உற்பத்தி மொத்தம் தான் இருக்கு. உற்பத்தி இருக்கிறது, நாசம் இருக்கிறது, அததான் பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல. இது ஒரு ஹேத்வாபாதம், பாதம்ங்கிற ஹேத்வாபாதம். அது மட்டும் இல்ல, இந்த அனுமானத்துக்கு சுரூபமும் வராது, சுரூபமே சித்திக்காது. அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, லோகத்துல எப்படி இருக்கு, ஒருத்தருக்கு ஞானம் இருக்கு. ஞானம் இருக்கிறது கூட எப்படி சொல்றோம், எனக்கு இந்த விஷயமான எனக்கு தெரியுது, இன்னொரு விஷயம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றோம். இதம் ஞாதம் இதம் ந ஞாதம் அப்படின்னு லோகத்துல இருக்கு. இந்த வியவஸ்தை எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. 1986 ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம், அப்புறம் 89 ஸ்ரீமத் ரசத்ரேசார், அதன் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு கீதா பாஷ்யம் பகவத் விஷயம்லாம் என்எஸ்ஆர் சுவாமி கிட்ட. இப்போ அதுக்கு முன்பு பரியந்தம் அது எனக்கு எதை காலக்ஷேபம்னா அந்த ஞானம் தான் இருந்தது. 95 இருந்து அதிகார சாராவளி முழுக்க விட்டு பண்ணாடிய, அதனால கொஞ்சம் அதிகார சாராவளியில கொஞ்சம் அக்ஷராபியாசம் மாதிரி ஆச்சு. அதன் பிறகு 2000 தத்துவம் தாக்கலாக்கும், அது ஒரு கொஞ்சம் அர்த்தமாச்சு, முழுக்க அர்த்தமாகாது. ஏன்னா சபைக்கத்தம் தத்துவம் தாக்கலாவை எல்லாம் வராது. அதனால இது என்னால் அறியப்பட்டது, இது என்னால் அறியப்படவில்லை அப்படின்னு வியவஸ்தை இருக்கு. இந்த வியவஸ்தை எல்லாம் எப்படி வந்தது அப்படின்னாக்கா, ஞானத்தினுடைய தசைகள் தான். ஞான நித்தியம், நீயும் சொல்லிருக்கேன் நானும் சொல்லிருக்கேன், ஞான நித்தியம்தான். ஆனால் அதுக்கு பல தசைகள் உண்டு, பல தசைகள் பல நிலைகள் இருக்கிறதுனால அது என்ன பண்றது அப்படின்னாக்கா, அந்த பல தசைகள் எப்படி வந்ததுன்னு பதில் சொல்லணும். நீயும் சொல்லணும் நானும் சொல்லணும். எல்லாருக்கும் இந்த விஷயமான ஞானம் அந்த விஷயமான ஞானம்னா வருதோ, அதுக்கு பல நிலைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லணும். அந்த நிலையை நீ எப்படி நீ சொல்லுவ அப்படின்னா உற்பத்தி நாசத்தை வச்சுட்டுதான் சொல்லணும். இந்த ஞானம் இப்பொழுது என்னால் அறியப்பட்டது, அதனால் இப்பதான் இந்த ஞானமானது உற்பத்தி ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த ஞானம் எனக்கு முன்னா நான் கத்துனேன், எல்லாம் மறந்துட்டேன், எல்லாம் நஷ்டமா போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அப்போ நாசமா இருக்கு. அப்போ ஒரு ஞானத்தினுடைய நிலை உற்பத்தி ஆகிற நிலைன்னு ஒரு சொல்லணும். ஞானம் வரும்பொழுது உற்பத்தி நிலை, ஞானம் எனக்கு நட்டமா போயிடுச்சுன்னா அப்போ நாச நிலை அப்படின்னு தான் வச்சுக்கணும். அதனால நீ உற்பத்தி ரகிதம் நாசரகிதம் அப்படின்னு நீ ஒரு ஹேத்துவ சொல்லி அனுமானம் சொன்னையானாக்க, இப்ப பட்சம் என்னது, ஞானமானது பல இல்லை. ஏன்னா உற்பத்தி ரகிதத்துவா நாசரகிதத்துவா அப்படின்னுட்டு சொல்லணும். அந்த உற்பத்தி ரகிதத்துவமோ நாசரகிதத்துவமோ இல்லையே இதுல. ஏன்னா நான் எனக்கு தெரியுது, இப்ப எனக்கு ஞானம் வந்தது, இப்ப எனக்கு ஞானம் போயிடுச்சு, அப்ப நாசமும் இருக்கு உற்பத்தியும் இருக்கு. அத நான் என்ன சொல்லுவேன், ஞானத்தினுடைய நிலைகள் மாறின்றது. அந்த நிலைகள் எப்படி மாறுச்சுன்னாக்கா இது மாதிரிதான். ஒரு மண்ணு கடமா மாறிச்சு, இடம் நட்டமா போச்சுன்னு கபாலமா மாறிச்சு, கபாலம் நட்டமா போச்சுன்னு கபாலிக்கையா மாறிச்சு, அதுவும் நட்டமா போச்சுன்னு தூள் தூளா எடுத்து. இந்த மாதிரி தானே, அதே மாதிரிதான் ஞான விஷயம். அதனால நீ சொல்ற அனுமானத்துல ஹேத்து உற்பத்தி இல்லாததால் நாசம் இல்லாததால் நீ ஹேத்து சொன்ன. ஆனால் அந்த இது ஞானத்துக்கு உற்பத்தியும் இருக்கு நாசமும் இருக்கு. அதனால ஹேத்து உன்னுடைய சுரூபமே சித்திக்கல. பட்சமாகிற ஞானத்துல இந்த ஹேத்துவாகிற உற்பத்தி ரகிதத்துவம் நாச ரகிதத்துவம்ன்றது சித்திக்கல. அதனால இது சுரூபா சித்தின்னு இதுக்கு பேரு. சரி, நீ சொல்றதுதான் விட்டுன்னு போறோம். ஆனா நீயும் போன ஸ்லோகத்துலதான் சொல்லிருக்க, ஞாபகலோபகா அப்படின்னா நீ சொல்லிட்ட. அதாவது ஞானமானது நித்தியமா இருக்கும். இந்த தர்மி ஸ்வரூபத்துக்கும் ஞானத்துக்கும் திரவூத ஞானத்துக்கும் ஒரு சமயத்திலையும் அழிவு கிடையாது, சேர்ந்தே இருக்கும் அப்படின்னு நீயே தான் சொல்லிருக்க.
ஞான நித்தியம் இருக்கு. அப்ப சொல்லிட்டு இப்பவும் உற்பத்தி இருக்குது நாசம் இருக்குன்னு சொன்னேன்னாக்க அப்ப நித்தியத்துவம் போயிடுறதே. அதனால அதற்கு நீ என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா வாஸ்தவம். இது எப்படின்னாக்க நாங்க முதல்ல சொன்னது ஸ்ருதி அனுபவம். ஸ்ருதி உபனிஷத்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஞானமானது விஜயாது விஜயாதே உத்தரலோபோ வித்தியதே அப்படின்னுட்டு ஸ்ருதி சொல்லி கொடுத்தது. அந்த மாதிரி சௌனக பகவான் ஸ்மிருதியிலையும் சாதிச்சிருக்க. அதை கொண்டு ஞானம் நித்தியம்னு சொன்னோம். இப்போ உற்பத்தி இருக்கு நாசம் இருக்கு அப்படின்னு சொல்றத அனுபவத்தை வச்சுட்டு சொல்றோம். இந்த அனுபவம் கூட என்னது ஞானத்தினுடைய நிலைகளை வச்சுட்டுதான் சொல்றது. நிலைகளை வச்சுட்டு சொல்றோம். நீ அந்த அதை இல்லைன்னு சொல்லிட்டாக்க உன் சித்தாந்தத்திலையும் சரி என் சித்தாந்தத்திலையும் சரி தூக்கம்ன்றதே வராம போயிடும். தூக்கம்ன்றதே வராம போயிடும். தூக்கம் வராம போயிடுறதுன்னு என்ன அர்த்தம்? தூக்கம் வராம போயிடுறதுன்னாக்கா தூக்கத்துல நமக்கு ஞானமே இல்லைன்னு தானே நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. மாமக்கேகம் நஜாதவான் நகிஞ்சிரகம் அஜாதிகம் இந்த மாதிரிலாம் நீங்களே பிரயோகம் சொல்றீங்க. நான் ஒண்ணுமே தெரிஞ்சுக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதனால அந்த சுசுப்திக்கு நீ என்ன சொல்லுவ? அப்ப ஞானமே இல்லையே. உன் சித்தாந்தத்துல சுசுப்தி தவிர ஞானம் இல்லை அப்படின்னு தான் நீ ஒத்துருக்க. நானும் ஒத்துருக்கேன். ஆனால் நான் சொல்ற விதம் வேற, நீ சொல்ற விதம் வேற. அதனால புத்தி நிச்சயமா இருக்கு, அது வேதம் இருந்து போயிடுச்சு. ஆனால் இந்த உற்பத்தி நாசம் இத மாதிரி விவகாரங்கள்லாம் இருக்கு பாருங்க, இது லோகத்துல சித்தமா இருக்கு. அனுபவத்தினால எனக்கு ஞானம் வந்தது, எனக்கு ஞானம் போயிடுச்சு அப்படின்னா லோகத்துல இருக்கு. இருக்கிறதுனால அதை தள்ளக்கூடாது. அதனால லோகத்துல இருக்கக்கூடிய உற்பத்தி நாசங்களை அங்கீகரிச்சுதான் ஆகணும். அதுக்குதான் சொன்னோம் இப்ப கொஞ்ச நாள் முன்னாடியே, நிலைகளை வைத்துக் கொண்டு இந்த நிர்வாகம் பண்றோம். ஒரே ஞானத்துக்கு பல நிலைகள் உள்ளன. அந்த நிலைகளை கொண்டு என்னுடைய சொல்ல போற அத்ரவிசரத்துல இச்சா துவேஷ பிரயத்னாக சுகம் இதரத்துக்கு ஞானத்தோ நாதரித்தா. எனக்கு என் குழந்தை கிட்ட அவ்வளவு பாசம் இருக்கு, வாத்சல்யம் இருக்கு, அதுவும் ஞானத்தினுடைய விசேஷம். என் கிரகணி கிட்ட என் ஆண்டியா கிட்ட அவ்வளவு ஆசை இருக்கு, அதுவும் ஞானத்தினுடைய ஒரு நிலை. எனக்கு ஆச்சாரியர்கிட்ட பரம பக்தி இருக்கு, அதுவும் ஞானத்தினுடைய நிலம். பயம் இருக்கு, ஞானத்தினுடைய நிலை. எதிரியை பார்த்தேன்னா கோபம் வருது, அதுவும் ஞானத்தினுடைய நிலை அப்படின்னு சொல்ல போற அதர்வேஸ்வரத்தில். அதனால இந்த மாதிரி இதெல்லாம் ஞான தசைகளை கொண்டுதான் சொல்றோம். இன்னொன்னு புருஷ பேதேன புத்தி பேதம் ஞான பேதமே இருக்கு, அதையும் ஒத்துருக்குமே. புருஷ பேதம் அவாவா மனுஷால வச்சு அந்தந்த மனுஷால கொண்டு அந்தந்த மனுஷாலுடைய ஞானமானது வேறுபட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம ஒத்துட்டுதானே போனோம். அதனால இந்த மாதிரியும் அங்கீகரிச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்ல, நீ சொல்ற பாரு, சித்தாந்தத்துல அஜ்ஞானமும் மொத்தம் இருக்கு. பிரம்மத்துக்கே அஜ்ஞானம் வந்துடுச்சு, அதுதான் அவித்யை அப்படின்னு சொல்றாப்ப. அந்த அவித்யை இருக்குதே, அதுவும் ஈஸ்வரனும் இவங்கெல்லாம் உற்பத்தி கிடையாது சித்தாந்தத்துல. அதுவும் அஜ்ஞானத்துக்கு உற்பத்தி கிடையாது. பாவரூப அஜ்ஞானம் அனாதி அப்படின்னு சொல்றாப்ப. இதெல்லாம் போன ஈஸ்வர பரத்திலே பார்த்திருக்கோம். பாவரூபமான அஜ்ஞானமானது அனாதியாக உள்ளது அப்படின்னு வாசிச்சிருக்காங்க. அதனால இந்த அஜ்ஞானம் கொஞ்சம் உற்பத்தி இல்லை. உற்பத்தி இல்லாததுனால அத நீ ஒரே ஒரு அஜ்ஞானம் ஒத்துக்கியா? நீ ஒரே ஒரு அஜ்ஞானம் நீ ஒத்துக்க முடியுமா? ஒரே ஒரு அஜ்ஞானம் அவன் ஒத்துக்கல. அவன் என்ன பண்றான்னாக்கா,
ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு அஜ்ஞானம் இருக்குன்னு தான் ஒத்துட்டு இருக்கா அவ. அதனால நீ அதை எப்படி சொல்லுவ? இந்த அஜ்ஞானம்ன்றது அதை நீ ஒத்துட்டு இருக்க. அந்த அஜ்ஞானமானது பலவாக இருக்கு, பலவாக இருக்குன்னு ஏன் ஒத்துட்டு இருக்க? பலவாக இருக்கிறதுனால பல அஜ்ஞானங்கள், அதுக்கு உற்பத்தி இல்லை. அஜ்ஞானமானது அனாதி, அனாதியான அஜ்ஞானத்துக்கு உற்பத்தியே இல்லையாச்சு. உற்பத்தியே இல்லாததுனால நீ என்ன பண்ணணும்? அதுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லணும். நானாத்வம் கிடையாது அப்படின்னு சொல்லணும். ஆனால் அது கிடையாது, அது பகுவாதான் இருந்தது, பகுவாதான் இருந்தது. அதனால இப்ப இந்த நானாத்வம் அஜ்ஞானத்துல இல்லை, மூலமான அவித்யில நானாத்வமே இல்லை. அங்க அனுப்பண்ணத்துவம் இருக்குது, அனுப்பண்ண உற்பத்தியே இல்லை அப்படின்னு நீ ஒத்துட்டு இருக்க. இப்போ அதை கூட நீ ஞானம் ஒத்துப்பியா? அதை கூட நீ ஞானம் ஒத்துப்பியா? ஒரே ஒரு மூல அஜ்ஞானம். மூல அஜ்ஞானம்னா முதல்ல பிரம்மத்தை பிடிக்கிறது பாருங்க, அந்த அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்துக்கு இது கிடையாது, பேதம் கிடையாது. ஆனால் அது உற்பத்தி கிடையாது. உற்பத்தி இல்லாததுனால அதையும் ஞானம், அதையும் ஆத்மஸ்வரூபம் ஒத்துப்பியா? அதனால அது முடியாது. சரி, நாங்க வேற மாதிரி சொல்றோம். ஞானம் இருக்கு, அது நித்தியம்தான். ஆனா ஒண்ணுன்னு சொல்லி நிர்வாகம் பண்ணிட்டு போலாமே, எதுக்கு பலன்னு நிர்வாகம் பண்ணணும்? அது கௌரவம் தானே. ஒன்னு சொல்லாம பலன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அது கௌரவம்ன்ற தோஷமா போயிடும். பலன் அங்கீகரிக்கிறான் அப்படின்றது தோஷமா போயிடும். கௌரவம், கௌரவ லட்சண தோஷம் அது. அந்த தோஷத்தை ஒத்துக்க கூடாது இல்லையோ? அதனால ஒன்னே போதுமே அப்படின்னு கேட்கிறா. அதற்கு ஞானம் இருக்கு பாருங்க, ஆத்ம பேதம் இருக்குது. நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, ஆத்மா ஒண்ணுதான் உங்க சித்தாந்தத்துல, அத்வைதத்துல ஆத்மான்றது ஒன்னே ஒண்ணுதான். மீதி எல்லாம் என்னன்னாக்க கல்பிதம், அவித்யா கல்பிதம் சொல்ல போறீங்க. ஆனாலும் நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம், பதில் சொல்லுங்க. இந்த மோட்சம் கிடைக்கிற பர்யந்தம் ஆத்மா இருக்குன்னு நீங்க ஒத்துட்டு இருக்கீங்க. ஆத்மா இருக்குன்னு ஒத்துட்டு இருக்கு. மூல அவித்யை ஒண்ணுதான். ஆனால் அந்த மோட்சம் கிடைக்கிற பர்யந்தம் இருக்கக்கூடிய ஆத்ம ராசிகள் இருக்காளே, ஆத்மாக்கள், அவள்னா பலதான உங்களுக்கு. அது வியாபகாரிகமோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க, எப்படி வச்சிருந்தாலும் சரி, அந்த ஆத்மான்றது பலவாக இருக்கு. ஏன் பலவாக இருக்குன்னாக்க, ஒருத்தனுடைய ஞானம் எனக்கு வரதில்லை, என்னுடைய ஞானம் அவனுக்கு போறதில்லை. ஒருத்தனுடைய சுகம் எனக்கு வரதில்லை, என்னுடைய துக்கமும் அவனுக்கு போறதில்லை. இந்த மாதிரி வேறுபாடு நம்ம பார்க்கிறோமே, ஞானத்துல வேறுபாடு பார்க்கிறோம். அந்த மாதிரி சுகதுக்கங்கள்ல பார்க்கிறோம், அனுபவங்கள்ல பார்க்கிறோம், எல்லாத்தையும் அனுபவம் இருக்கே, பேதம் இருக்கு. அதனால ஆத்மா பேதம் இருக்குது. ஆனால் ஞானம் அபிண்ணமா இருக்கு, அஜ்ஞானமும் அபிண்ணமா இருக்குது. அதாவது ஒரே அஜ்ஞானம் இருக்கு, ஒரே ஞானம் இருக்குன்னு ஒன்னாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா பின்னா ஜீவா சுகசியோன்னுட்டு ஜீவசரத்திலேயே ஆத்மாக்கள் பல உள்ளன அப்படின்னு சாதிச்சிருக்க. அதனால ஆத்மாக்கள் பல உள்ளனர் அப்படின்னு சொன்னாக்க, அப்பா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஞானம் பல உள்ளது, நானாதான். ஏன்னா அந்த அனுபவம் தான் லோகத்துல அப்படிதான் அது. சரி, அதனால ஞானபேதம் அனிவாரியம் நாம சொல்றோம். இல்ல ஆத்மா பேதமாவே இருந்துட்டு போட்டோம், ஆனா ஞான பேதம் ஒத்துக்க வேண்டாம். ஏன்னாக்கா இந்த ஒரே ஞானம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு பதில் சொல்ற அவ கேட்கறதுக்கு, ஞான பேதம் எதுக்கு சொல்லணும்?
ஞான பேதம் சொல்ல வேணாம், ஆத்மா பலவா இருக்கட்டும், எல்லார்ட்டையும் பிரகிருதின்னு இருக்கு பாருங்க, அது விபூதம். பிரகிருதி விபு. விபு அந்த கூட என்னுடைய இது வேற, பிரகிருதி உடம்பு வேற, உங்க உடம்பு வேற, அவ உடம்பு வேற, எல்லாம் பிரகிருதி தான். அதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி ஞானம் கூட ஒரே ஞானம் தான் எல்லாத்தையும் இருக்குன்னு வச்சுன்னு போலாமே, இதுவும் அனுபவம் தானே அப்படின்னு அவ கேட்கிறா. அதற்கு பதில், நீ ஞானமானது எப்பொழுதும் நிச்சயமாக ஒன்றாகவே உள்ளது, ஒரே ஒரு ஞானமே உள்ளதுன்னு சொல்லியானாக்கா, அப்போ அறியப்பட்டது அறியப்படாததுன்னு எப்படி வந்தது? ஒருத்தன் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான், இன்னொருத்தன் அதை கூட தெரிஞ்சுக்கல, இன்னொருத்தன் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான். எப்படின்னு இருக்கா இல்லையா? ஞத்துவமும் இருக்கு, அஜ்ஞத்துவமும் இருக்கு, சர்வஜத்துவமும் இருக்கு. இந்த மாதிரி பேதம் எப்படி வந்தது? அதனால இது தெரிஞ்சுக்கிறான், இது தெரிஞ்சுக்கல அப்படின்றது எப்படி? அந்த மாதிரி இவன் பெரிய ஞானி, அவன் சுத்த பாமரன், இன்னொருத்தன் மத்தியஸ்தனா இருக்கான் அப்படின்னு லோகத்துல விவகாரம் இருக்கு. ஞானம் இருக்கு, ஞானம் இல்லை அப்படின்லாம் இருக்கா இல்லையா? அது எப்படி பொருந்தும்? அது பொருந்தவே பொருந்தாது. அது மாத்திரம் இல்ல, ஒருத்தன் தூங்குறான், ஒருத்தன் முழிச்சுட்டு இருக்கான். ஒருத்தன் தூங்குறான், ஒருத்தன் முழிச்சுட்டு இருக்கான். ஒருத்தன் தூங்குற சமயத்துல என்ன ஆகுதுன்னாக்க, அவனுக்கு ஞானம் இல்லை, இந்திரியங்கள் வேலை செய்யல, அதனால ஞானம் வரல அவனுக்கு அப்படின்னு தான் லோகத்துல பார்க்கணும். அதே சமயத்துல யாரு முடிச்சுட்டு இருக்கானோ அவனுக்கு எல்லாம் வேலை செய்யறது, எல்லா ஞானமும் அவனுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குது, எல்லா இந்திரியங்களும் வேலை செய்யறது அவனுக்கு. ஆக தூங்குறவனை வச்சுட்டு பார்த்தா அவனுக்கு ஞானம் வேலை செய்யல, இந்திரியம் வேலை செய்யல. காரணம், அதே தூங்காம முடிச்சுட்டு இருக்கானோ இல்லையோ, அவனுக்கு எல்லா இந்திரியங்களும் வேலை செய்யறது, அதனால அவனுக்கு ஞானம் வருது அப்படின்னு சொல்றோம். இவ புருஷ பேதேன ஞான வியவஸ்தை தெரியறதே, ஒருத்தருக்கு தெரியறது ஒருத்தருக்கு தெரியலன்னு தெரியறதா இல்லையா? அத இல்லைன்னு உங்களால எப்படி இது பண்ண முடியும், நிஷேதிக்க முடியும்? அல்லது என்ன நீ சொல்ற மாதிரி நம்ம சொல்லணும், ஞானம் ஒண்ணுதான், பல ஞானம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேனாக்க, எல்லாருக்கும் ஒரே சமயத்துல தூக்கம் இருக்கணும், ஒரே சமயத்துல விழுப்பு இருக்கணும், அந்த மாதிரி ஆயிடுமே. அது என் பெருமாள் வேலை 2 மணிக்கு 2:30 மணிக்கு எழுந்து விடுவேன், முழுப்பு வந்துடுறது, தூக்கம் வரமாட்டேன்றது 4:30-5 மணி வரையும். என் பொண்களோ என் கிரகணியோ இவாள்லாம் என்ன பண்ற, படுத்திருந்தான்னாக்கா நல்ல தூக்கம் அவளுக்கு, கார்த்தாலும் நம்ம எழுப்பினாதான் எழுந்திருக்க முடியறது அவளுக்கு. அவ உடம்பு அப்படி இருக்கு, நம்ம உடம்பு எப்படி இருக்கு, அதனால வேறுபாடு தெரியறது இல்லையோ. ஆனா நீ சொன்ன பிரகாரம் பார்த்தா எல்லாருக்கும் தூக்கமோ அல்லது விழிப்போ ஒரே சமயத்துல இருக்கணும். ஒருத்தன் தூங்கினாலும் எல்லாரும் தூங்கணும், ஒருத்தன் விழிச்சுட்டு இருந்தாலும் எல்லாரும் விழிச்சுட்டு இருக்கணும். ஏன்னா ஞானம் ஒண்ணுதானே. தூங்குற சமயத்துல ஞானம் வேலை செய்யல, தூங்காத சமயத்துல ஞானம் வேலை செய்யறதுன்னு சொல்றவன், அதனால ஒரே சமயத்துல எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு நீங்க ஒத்துக்கணும். ஆனா லோகத்துல அனுபவம் அப்படி இல்லை. அது மாதிரி முழிச்சுட்டு இருக்கிற சமயத்துல கூட சரி, ஒருத்தன் ஜாகிரத அவஸ்தையில இருக்கான், முழிச்சுட்டு இருக்கான், அந்த சமயத்துல அவன் என்ன பண்றான்னு சில விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கான். இன்னொருத்தனை முழிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு அந்த சில விஷயம் கூட தெரியல அவனுக்கு. இன்னொருத்தன் அனைத்தும் தெரிஞ்சுட்டு இருக்கானே, ஒரே நிலை, வெளிச்சுட்டு இருக்கிறதுன்றது ஒரே நிலை, ஜாகிரத அவஸ்தா. அந்த சமயத்துல ஞான பேதம் பார்க்கிறோம். தூங்குற சமயத்துல ஞான பேதம் சர்வாத்மனா இருக்கு, அவனுக்கு ஒண்ணுமே தெரியல தூங்குறவனுக்கு. அதே முழிச்சுட்டு இருக்கிறவங்க உணர்வு தெரியுது, அதுலயும் இத்தனை பேதங்கள் இருக்கு. அதனால ஞான பேதம்ன்றது அவசியம், அனுபவத்தை கொண்டு. அதனால நீ ஒரே ஆத்மான்னு சொல்லி, அந்த ஒரே ஆத்மாவுக்கு அந்த கரணம் நிறைய இருக்கு. அந்த கரணம்ன்றத அச்சேதனம், அததான் அகமர்த்தம்னு அவ சொல்ற செய்திகள். அதுக்கு
ஜீவன் சொல்லி அந்த ஜீவன்கள் பல, அதுல ஞான பேதம் இருக்குது அப்படின்னு நீ சொல்ற. அத கூட நாங்க ஒத்துக்கல. அந்த மாதிரி தவறு. ஏன்னா ஆத்மாங்கிறது சைதன்யவான் பேர். ஆத்மா சைதன்யவான். இப்போ ஒரு நீ அச்சேதனமான அந்த கரணம் இருக்கு, அதுக்கு ஞானம் இருக்கு அப்படின்னு நீ சொல்லிட்டியானாக்க, அப்போ இதோ நம்ம கல்லு மண்ணு எத்தனை பார்க்கணும், இவையெல்லாம் நம்மளுக்கு ஞானம் இருக்கணும், அவையெல்லாம் பேசணும், அவையெல்லாம் பிரவர்த்திக்கணும். ஆனா பிரவர்த்திக்கலையே, அவையே இருக்கிறது, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல இருக்கு. அதனால நீ இத ஞான பேதமே இல்லைன்னு ஒன்னாலும் சொல்ல முடியாது. ஞான பேதம் இல்லை, ஆத்ம பேதமும் இல்லை, எல்லாம் மாயா விஷாத்து அப்படின்னு சொல்றோம். அதுவும் தப்பு. அது நாங்க சொல்ற மாயின்னு என்ன அர்த்தம்? ஆச்சரியமானதுன்னு அர்த்தம். அதுவும் ஒரு ஞானத்தினுடைய நிலைதான். ஏன்னா பாஷ்யக்காரர் மாயாவகினம் ஞானம் இது நைகண்டுகாக அப்படின்னு சாதிச்சிருக்காரு. மாயாவையும் ஞானன்றது, மாயான்றது ஞானத்தினுடைய பரியாய பதம் அப்படின்னு சாதிச்சிருக்க சுவாமி. அதனால இது மாதிரி நீ சொல்றதுன்னா தவறு. இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அதனால ஜெகத்தெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி ஆத்மாவுடைய உண்மை, அந்த ஆத்மா ஞானம்தான், அது நித்தியம், அது விபு, அது பல இல்லை அப்படின்னு நீ கற்பிக்க முடியாது. அதனால நம்ம சித்தாந்தத்துல எப்படி அப்படின்னாக்க, ஞானம் நித்தியம், அது ஒன்றுதான், ஆனால் பல தசைகளை எடுத்துக்கிறது. அதனாலதான் அதுக்கு உற்பத்தின்னு சொல்றோம், நாசம் சொல்றோம். உற்பத்தியும் இல்லை நாசமும் இல்லை அப்படின்னு அவ சொன்னான். அதை வச்சிருந்து அனுமானம் பண்ணினா அவ. அந்த மாதிரி சொல்றதை நாங்க அங்கீகரிக்கல. அது சர்வாத்மனா விருத்தம் அது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். உற்பத்தியாதேரபாவாத் நயதி திருஷிபேதா நோ தசாபேத திருஷ்டேஹே திருஷ்டா திருஷ்டவ்யவஸ்தா உதிதிய புருஷே புத்தியவஸ்தாதிரேவ அஜ்ஞானாத்யைஹி அனைகாந்திகமபி நசதீஹி ஆத்மபேதேப்யபின்னா ஞத்வா கதமிவ ஜகதே சர்வதைக மதிஸ்தே. இது ஸ்லோகம். உற்பத்தியாதே, உற்பத்தி என்ன, நாசம் என்ன, இவைகளுக்கு அபாவா இல்லாததுனால திருஷி ஞானத்துல, ஞானத்துக்கு உற்பத்தியும் இல்லை நாசமும் இல்லை. அதனால அந்த ஞானத்துல பீதா, பீதான்னு பேதம், பேதாக இல்லவே இல்லை. அதனால பேதம் இருக்கிறதாக சொல்லக்கூடாது. எது உற்பத்தியை உடையதோ, எது நாகத்தை உடையதோ அதுதான் அநேகமாக இருக்கும். ஞானமானது உற்பத்தியோ நாசமோ இல்லையோ, அதனால அது பின்னமா இருக்காது, வேறுபட்டு இருக்காது, ஒரே ஞானம்தான். இது அனுமானம் கூட சொன்னோம். சம்மித்து என்னன்னா உற்பத்தி ரகிதத்வா நாகரகிதத்வா எது நானா பவதி தது உற்பத்தி மது நாசவச்ச பவதி. அதுக்கு உதாரணம் எதா கடாதி எது ஜடம் முதலானவையெல்லாம் நாகத்தையும் உற்பத்தியும் உடைத்தாய் உள்ளது. அதனால அது நானா. ஆனால் உற்பத்தியின் நாசமும் இல்லாததுனால ஞானம் பகு இல்லை, நானா இல்லை அப்படின்னுட்டு அவ ஆக்ஷேபம் பண்ணினான். அதற்கு பதில் தசாபேத திருஷ்டே, தசாபேத உற்பத்தி நாசம் முதலான அவஸ்தை ஏற்கனவே சொல்லிருக்கோம். உற்பத்தி நாசானா சிதோ சிந்த குதஸ்தவ அப்படின்ட்டு
ஒரு வஸ்துன்னு எடுத்துட்டாக்க அதுக்கு உற்பத்தி உண்டு, ஸ்திதி உண்டு, நாசமும் உண்டு. இது எந்த வஸ்துவா இருந்தாலும் உண்டு. அதனால இது அனுபவ சித்தமா இருக்குது. தசாபேதத்துக்கு திருஷ்டே, தசாபேதம் அவஸ்தாபேதம் நிலைகளுடைய பேதம் அது சித்திக்கும். சரி, ஞானம் ஒண்ணுதான் நீ சொன்னியானாக்க அப்போ ஒரே ஞானமானது ஒருத்தனுக்கு உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆச்சுனாக்க எல்லாருக்கும் ஞானம் உற்பத்தி ஆகிடும். இது ரொம்ப வேண்டாம், ஒருத்தருக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாருக்கும் தெரியுது, நம்ம ப்ரோக்ராம் போடுற மாதிரி அந்த மாதிரி கிடையாது. அதனால ஒருத்தருக்கு வந்ததுன்னா எல்லாருக்கும் ஞானம் வரணும். ஆனால் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஞானம் நட்டமாச்சுன்னா எல்லாருக்கும் ஞானம் நட்டம் ஆகணும். அந்த மாதிரி இல்ல. அதனால நீ நானாத்துவத்தை நிஷேதிக்கவே முடியாது. அதனால இந்த பாதங்கிற தோஷம் வந்தது. கேதுவோட பாதம்ன்றது ஏதுவே இல்லை. இங்க உற்பத்தி அற்றது, நாசமற்றது அப்படின்னா நீ சொன்ன ஹேது. அந்த ஹேத்துவே இல்லையே. உற்பத்தி உடையது, நாசத்தை உடையது. அதை நாங்க என்ன சொல்றோம்? பல நிலைகள் அப்படின்னு சொல்றோம். இது ஞானம் நிச்சயம். கடைசி அந்த லோகத்தான் என்ன சொல்ல போறோம்? இது இந்த சம்சார தசையில பத்த தசையில இருக்கிறதுன்னு சொல்றது. இதெல்லாம் பத்த தசையில எப்படி இருக்கும்னாக்க ஞானமானது சங்குச்சிதமா இருக்கு. அதனாலதான் ஞானம் உற்பன்னம், ஞானம் நஷ்டம் அப்படின்னு பிரயோகம் இருக்கு. அத சொல்றாரு. இது அனுபவாதீதம். அனுபவாதீதத்தினால நீ சொல்றது பாஜிதம். அது மட்டும் இல்ல, சுரூப சித்தியே வருது. வசிதிய புருஷே, ஒரே ஒரு புருஷன், அவரிடத்திலேயே திருஷ்டாதிருஷ்ட வியவஸ்தா. இது திருஷ்டம் என்னால் அறியப்பட்டது ஞாபம், அதிருஷ்டம் என்னால் அறியப்படவில்லை. இதம் ஞாதம், இதம்ன ஞாதம் அப்படின்னுட்டு வியவஸ்தை தெரியுது. அது எப்படி புத்தியவஸ்தாபிரேவ, தர்மபோத ஞானத்தினுடைய அவஸ்தைகள்னாலதான். இவங்க ஆத்மஸ்வரூபந்தான் ஞானம் அவன் சொன்னான். அத்வைதி ஆத்மஸ்வரூபந்தான் ஞானம் சொன்னாக்க, அப்போ ஆத்மஸ்வரூபத்துல இந்த மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபம் இப்பொழுது இல்லை, ஆத்மஸ்வரூபம் இப்பொழுது பிறந்துருச்சு அப்படின்றது லோகத்துல இல்லையே. அதனால அது வராது. அது அதனால ஏன் திருஷ்டாதிருஷ்ட வியவஸ்தை எப்படி வந்ததுன்னா புத்தி அவஸ்தாவி தேவை, ஞானத்தினுடைய அவஸ்தைகளால்தான் வருகிறது. அதனால நீ உற்பத்தி நாசம் இத சொல்லிதான் நீ நிலைகளை நிர்வாகம் பண்ணணும், நிலைகளை நீ சொல்லணும். அதனால ஞானத்துல உற்பத்தி இல்லை, நாசம் இல்லை நீ சொன்ன. ஆனால் இருக்குன்னு சொன்னதுனால இந்த ஹேத்துவே இல்லை. ஒரு ஞானம்னா பட்சம், மலை பட்சம், அதுல வன்னிமத்துவம் நெருப்பை உடையது அப்படிங்கிறது சாத்தியம். தூமாக்குன்றதுனால புகை இருக்கிறதுனால அப்படின்றது ஹேத்து. அந்த ஹேத்துவானது மலையில இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ சுரூபம் சித்திச்சதுன்னு அர்த்தம். அதே இந்த மகாபிரதன்னா மதகு, இந்த மதகு நிறைய ஜனம் போயிட்டு இருக்கு. அதுல மகாபிரதா வன்னிமான் குதகா தூமாத் அப்படின்னு சொன்னான். ஆனால் மகாபிரதத்துல தூம் இருக்காது. தூமம் இருக்கா? எங்க நெருப்பு இருந்தாலும் தூமம் இருக்கும். அங்க ஜலத்துல போய் எங்க நெருப்பு இருக்கும்? அதனால மகாபிரதத்துல தூமே இருக்காது. அதனால சுரூபா சித்தம், சுரூபா சித்தின்னு அதை சொல்றாப்பா. 5000 காலத்துல ஒரு தோஷமா சொல்றா, பெரிய தோஷம் இது. அந்த மாதிரி இங்கேயும் ஞானத்துல உற்பத்தி ரகிதத்துவம், நாச ரகிதத்துவம் அப்படின்ற ஹேத்துவே இல்லை. ஹேதுவே இல்லாததுனால இது சுரூபா சித்தின்னு தோஷம் இது. அதனால நம்ம சித்தாந்த பிரகாரம் புத்திங்கிறது நித்தியம்தான், ஒன்றுதான், ஆனால் பல தசைகளையும் உடையது. அதனால நம்ம சித்தாந்தத்துல தோஷம் இல்லை அப்படின்னு ஆச்சு. அதுக்கப்புறம் ஒன் சித்தாந்தத்துல கூட நீ அஜ்ஞானத்தை உற்பத்தியிலே நீ ஒத்துன்னு இருக்க.
அஜ்ஞானம்ன்றது அவித்யை அவித்யன்னு சொல்றாலே அது உற்பத்தி இல்லைன்னு ஒருத்தன் இருக்க. அஜ்ஞானம் அவித்யானது அனைகாந்தியம். அங்கு அனைகாந்தியம் வந்துடும். நான் ஒரு லட்சணம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அந்த லட்சணம் எதுக்கு சொல்லணும் அதுக்கு ஒண்டிதான் இருக்கணும். எதுக்கு சொல்லணும் அதுக்கு ஒண்டிதான் இருக்கணும். கொம்பு இல்லாதது குதிரை அப்படின்னு சொன்னான். அப்ப கொம்பு இல்லாதது குதிரைன்னா முயலக்கூடதான் கொம்பு இல்லை, அதுக்கு வந்துருமே, தோஷம் வந்துருமே. அதனால ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விஷயமாக லட்சணம் சொல்லணும். முயலுக்கு என்ன லட்சணமோ அது சொல்லணும், குதிரைக்கு என்ன லட்சணமோ அது சொல்லணும். அதனால எந்த லட்சணம் சொல்றோமோ, நான் சொல்ற லட்சணம் அதுக்கு வரும் இதுக்கு வரும்னு சொல்லிட்டா நான் குதிரைக்கு லட்சணம் சொல்றேன், கொம்பு இல்லாத குதிரைன்னு. அப்போ முயல்ல கொம்பு இல்லாத தன்மை இருக்கு அப்படின்னு வந்து சொன்னா அதுக்கு அனைகாந்தியம் வியபிச்சாரம் அப்படின்னு அது தோஷம் சொல்றா. பிராச்சீன நையாயிகள்லாம் அனைகாந்தியம்னு சொல்லுவார். அதனாலதான் தேசியம் அதை பிரயோகம் பண்றாரு. அதே பிற்காலத்துல வந்தவர் கங்கேஸ்வரோபாத்தியாயர் அவர் காலத்துல முன்னாடிதான் விரிச்சாரம் சொல்லுவாரு. அந்த வாக்கு சொல்லுவாரு. விரிச்சாரம்னா கெட்டு போடுறதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அந்த நீ சொல்ற அனுமானமானது விபச்சாரமா போயிடுத்து, கெட்டு போயிடுத்து, அது இது சாதிக்காதுன்னு அர்த்தம். அதனால அஜ்ஞானமானது நீ சொல்ற அவித்யை அது அனைகாந்தியம். ஏன் அனைகாந்தியம் அப்படின்னா அதுக்கு கூட மூல அவித்யை இருக்குதே, பிரதானமான அவித்யை, அதுக்கு நானாத்துவம் இல்லை. ஆனா அதுக்கு உற்பத்தி கிடையாதுன்னு வச்சுட்டு இருக்க. நீ உற்பத்தி கிடையாதுன்னு நீ வச்சுட்டு இருக்கிறதுனால நீ சொல்ற இது அதுக்கும் போயிடும், அதுக்கும் அந்த மாதிரி ஒத்துக்க முடியாது ஆயிடும். ஆனா அது மாதிரி ஒத்துக்க முடியாது. அந்தந்த புருஷ பேதத்தை வச்சுட்டு எல்லாருக்கும் அஜ்ஞானம் வேறு வேறவா இருக்கு. அது லோகத்துல அனுபவிக்கிறோம். சுவாமி போறது என்னன்னாக்கா எல்லாம் அனுபவத்தை வச்சுன்னு சாதிக்கிற. அவளோ அனுபவம் இல்லை, இது ப்ரீ ஜட்மெண்ட் மாதிரி. முதல்ல ஒரு சித்தாந்தத்தை ஒரு கல்வி சொல்ற, அதை வச்சுட்டு அவ சொல்ற அது சரி. இதெல்லாம் ஞானம் நிச்சயமா இருக்கட்டும். அத மாதிரி அந்த நித்தியத்துவம் உடைய ஞானம் இருக்கே, ஒண்ணு தெரிச்சுன்னு சொல்லிட்டு போடாமே. எதுக்கு நானா நீங்க வந்து சொல்றீங்கோ அப்படின்னு கேட்டாக்கா, ஆத்மபேதேபி அபின்னா நச்ச பவதி தீஹி. ஆத்மா பலவாக இருக்கு. ஆத்மா பலவாக இருக்கிறதுன்னு ஏற்கனவே சாதிச்சுட்டோம். அப்படி இருக்குது அபின்னா ஒண்ணுதான், வேதமே கிடையாது. தீஹி அபின்னா ஞானம், தீஹி ஞானம், அபின்னா நச்ச பவதி பல இல்லைன்றது ஆகாது. பலதான் அங்க இருக்கு, பலதான் இருக்கு. இப்படி அப்படின்னாக்கா மதிஹி சர்வதா, ஞானமானது அனைத்து விதத்தினாலையும் சர்வ பிரகாரேன ஏகாச்சே ஒன்றுதான் இருக்கு, ஒன்றுதான் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதிபேத இதம் ஞாதம் இதம் ந ஞாதம், இதை அறிந்தான் இதை அறியவில்லை. ஒருத்தன் அறிந்தான் ஒருவன் அறியவில்லை. ஒருவன் தூங்குகிறான் இன்னொருவன் முழிச்சுட்டு இருக்கான். எத்தனை பேதங்கள்! அந்த பேதங்களை கொண்டு ஞான பேதமும் ஒத்துண்டுதான் ஆகணும். நாங்க என்ன சொல்றோம், நிலைகளை கொண்டே அதை சொல்லிட்டு போறோம். 12 ஞானம் இருக்குன்னு நாங்க சொல்லல, பல நிலைகளை உடையது ஞானம். அந்த நிலைங்கிறத அவன் ஒத்துக்கல. ஞானம் எப்பொழுதும் இருக்குன்றான். அதுதான் ஆத்மா நம்ம சொல்லிட்டான். அதனால சுவாமி கண்டிக்கிற. ஆகவே நீ எவ்வளவு தூரம் எத்தனைப்பட்டாலும் நீ சொல்ற சித்தாந்தமானது சித்திக்கவே சித்திக்காது. ஞானம் நித்தியமே, அது ஒன்றுதான். ஆனால் பல நிலைகளை உடையது. பல நிலைகளை உடையதனால ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு விதமான ஞானம் வருது. நம்ம சித்தாந்தத்துல ஒரு விஷயம் இருக்கு, பரமாத்மா விபு, பிராட்டியும் விபு.
ரெண்டு பேரும் விபு. இப்ப விபு பரமாத்மா ஒரு விபுன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பரமாத்மா எல்லாருமே வியாபிச்சிருக்கான். அப்போ பிராட்டிய விபுன்னு அவளும் வியாபிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டாக்கா அப்ப இடம் எங்க இருக்கு அவளுக்குள்ள? ஒருத்தர் அவ்வளவு வியாபிச்சுட்டாருனாக்கா நான் ஒரு ஆசனனுக்கு அதை நான் முழுக்க வியாபிச்சு உட்காந்துட்டேன், அப்ப அந்த இடத்துல இடமே இருக்காது அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? அது மாதிரிதான் இங்கேயும் ஞானம் வெகுதான். பல ஜீவாத்மாக்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் அவளுடைய கர்ம புண்ணியபாபுர கர்ம குணமாக பலவிதமான ஞானங்கள் இருக்கின்றன. இது எங்க? இந்த தசையில, சம்சார தசையில. முக்தி தசையில எல்லாருக்கும் விபு, எல்லாருக்கும் விபு ஆயிடுறது ஞானம். அதனால அப்ப எல்லாமே ஜபிச்சிருக்கு. அந்த கிரமத்துல போனா எல்லாம் சரியா போயிடும், அந்த மாதிரி கல்பிக்க வேண்டாம் அப்படின்னு அத்வைதிகளை இங்க கண்டனம் பண்ற. இப்போ ஸ்லோகம் பார்க்கலாம். உற்பத்தியாதேர பாவாத் நயதி திருஷிபிதா நோ தசாபேத திருஷ்டேஹே திருஷ்டா திருஷ்டவ்யவஸ்தா வஜிதிக புருஷே உத்யவஸ்தா விரேவே அஜ்ஞானாத்யைரனைகாந்திகமபி நதி ஆத்மபேதேப்யபின்னா ஞத்வா ஞத்வாதிபேதா கதமிவ கடதே சர்வதைகாத்மதிஸ்தேத் கவிதாக்கியகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குருபரம்பராயே நமः.